வணக்கம். ஸ்ரிஷா ஐயங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் லெமன் ஸ்குவாஷும் அதில் லெமன் ஜூஸும் பார்க்க போகிறோம். இன்னொரு ஜூஸ் புதினா ஜூஸு. லெமன் ஸ்குவாஷ்க்கு இந்த எலுமிச்சை பழத்தை சாறு நான் எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு மீடியம் சைஸு 15 பழம் இருந்தது. இது புழிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் சப்ஜாவும் ஊற வச்சுட்டேன். என்ன அளவுன்னா 1 கப்புக்கு 2 கப்பு சர்க்கரை. இதால் 2 கப்பு சர்க்கரை. இது ஒன்று சர்க்கரை வச்சுருக்கேன், இங்கே ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கடுத்து புதினா ஜூஸு அதுவும் போட்டு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இந்த கடாயில் இந்த 2 கப்பு சர்க்கரையை போட்டுடலாம். 2 கப்பு சர்க்கரை. எவ்வளோ ஜூஸ் இருந்ததோ இந்த 1 கப்பு ஜூஸுக்கு 1 கப்பு தண்ணி. 1 கப்பு தண்ணி. இப்போ இது கரையணும். கரைஞ்சி நம்ம கிரேப்பு ஸ்குவாஷ் பண்ணோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் பிசுப்பு வரணும். வந்த அப்புறம் நம்ம ஆற வச்சுட்டு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சோம்னாக்கா லெமன் ஸ்குவாஷ் வீட்டிலையே ரெடி ஆகிடும். இந்த வெயில் காலத்தில் டக்குன்னு எலுமிச்சை பழம் ஜூஸு குடிச்சிடலாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னாக்கா கொஞ்சம் மாதக்கணக்கில் வச்சுக்கலாம். இப்போ இதை கரையிட்டோம். பாருங்கள், சர்க்கரை கரைஞ்சி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த பாகை செக் பண்ணிக்கலாம். வச்சு இன்னும் கொஞ்சம் பிசுன்னு வரணும். இந்த கையில் பார்த்தா நல்லாவே பிசுன்னு இருக்கணும். அது மாதிரி பதத்தில் வந்த அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கம்பி பாகெல்லாம் வரக்கூடாது. அப்புறம் வந்ததுன்னா சர்க்கரையாக கொத்துக்கும். அதனால் வெறும் பிசு பதம் வந்தால் போதும். கொதிக்கட்டும். பிசு பதம் வந்தவுடனே காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ நல்லாவே கொதிக்கிறது. எடுத்து பாருங்கள், நல்லா பிசுன்றது. கையிலெல்லாம் அப்படியே பிசுங்கிறது. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சர்க்கரை பாகு நான் இறக்கிட்டேன். இது நல்லா ஆறின அப்புறம்தான் இந்த எலுமிச்சம்பழ ஜூஸை அதில் விடணும். அதனால் முதல்ல நல்லா ஆறட்டும். ஆறின அப்புறம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம எலுமிச்சம்பழ ஜூஸை விட்டுக்கலாம். ஆறட்டும். நல்லா ஜம்முன்னு ஆறிட்டு சுத்தமாக சூடே இல்லை. இப்போ இந்த எலுமிச்சம்பழ ஜூஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருவோம். நல்லா அந்த சர்க்கரை பாகில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ என்ன பண்ணலாம், இது மாதிரி வடிகட்டி வச்சுட்டு இதை அப்படியே எடுத்து இங்கே வடிகட்டிக்கலாம். அப்படியே இன்னும் 1-2 அழுக்கு இருந்தால் கூட எல்லாம் வெளியில் வந்துடும். இங்கே பாருங்கள், ஒரு க்ளீனாக ஒரு ஸ்குவாஷ் ரெடி ஆகிட்டு இப்போ பாருங்க, இதெல்லாம் ஜம்முன்னு ஒரு ஸ்குவாஷ் ரெடி ஆகிட்டு இதை அப்படியே ஒரு பாட்டிலில் கொட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னாக்கா எப்போ வேணும்னாலும் இது மாதிரி கிளாஸில் கொஞ்சம் போட்டு கலந்து காட்டுறேன். இந்த சப்ஜா சீட்ஸு இந்த வெயில் காலத்தில் ரொம்ப நல்லது. இதுவும் ஒரு ஸ்பூன், ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு 2 கரண்டி விட்டுருக்கேன். இப்போ இதில் அப்படியே தண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு கலரி விட்டோம்னாக்கா ஒரு லைம் ஜூஸ் ரெடி ஆகிடும். ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு ஒரு ஸ்குவாஷும் அதில் ஒரு ஜூஸை ரெடி ஆகிடுது.
அடுத்து புதினா ஜூஸ் பண்ண போகிறோம். நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், 2 துண்டு இஞ்சி போட்டிருக்கேன், நல்லா புதினா அலம்பி வச்சுருக்கேன், இன்னும் ஒரு அரை கைப்பிடிக்கு கொஞ்சோண்டு அலங்கரிக்கிறதுக்கு வச்சுக்கிறேன், மற்றதெல்லாம் போட்டுறேன். இந்த ஜாரில் போட்டுன்ட்டேன். முதல்ல கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம், அப்புறம் தண்ணி நிறைய விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சின்ட்டேன். இப்போ கொஞ்சம் 1 டம்ளர் அளவுக்கு 2 டம்ளர் அளவுக்கு இருக்கும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ திருப்பி ஒரு சுற்றிக்கலாம். இந்த வடிகட்டி வச்சுருக்கேன், அதில் அப்படியே வடிகட்டிடலாம். இதில் என்ன எவ்வளோ தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்படி நல்லா தண்ணியாக இப்படி அரைச்சின்ட்டேன். இப்போ இதில் என்ன போடலாம், நல்லா ஒரு அரை டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன், இன்னும் 1 டேபிள் ஸ்பூனுக்கு லெமன் ஜூஸ், நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம பாட்டிலில் சேர்த்துடலாம். இப்போ இந்த பாட்டிலில் அதே மாதிரி சப்ஜா சீஸ் போட்டுக்கலாம். அதில் ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த புதினா ஜூஸ் போட்டுக்கலாம் ஒரு டேஸ்ட்டுக்காக. இது இப்படியே சாப்பிட்லாம். ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை பவுடர். மேலே அரைக்கிறதுக்கு புதினா இலை. அடுத்து ஒரு லெமன் ஸ்குவாஷ், அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸு, அப்புறம் ஒரு புதினா ஜூஸ். நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.